செகண்ட் போலில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு பாப்கிங் வெர்சஸ் கங்குலி பிரதர்ஸ். கங்குலி பிரதர்ஸ் டாஸை வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆரம்பிச்சு சொல்லியிருக்காங்க. 5 ஓவர் மேட்ச்சு 4 பவுலர் யூஸ் பண்ணோம். கங்குலி பிரதர்ஸ் ஓப்பனிங் பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் ராஜேந்திரன், நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். அதேமாதிரி பாப்கிங்ஸில் ஓப்பனிங் பவுலர் லோகேஷ். போன பால் பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட் பாலு. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த் 91. சுற்றி திரும்பினாரு, குயிக்கர் ஒன்றா போட்டார், லைனில் நேரத்தில் போட்டார். டாட் பால் உள்ள லென்த்தில் போட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜேந்திரன் ஸ்டெப் அவுட் பண்ணார். அதை கணிச்சு லைனை கொஞ்சம் இழுத்து போட்டார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட லோகேஷ் நல்லா போட்டு கொடுத்தாரு. உள்ள நேரத்தில் 2 பால் போட்டார். 2-3 டாட்டை பதிவு பண்ணிட்டு வெறும் 3 ரன் பந்து போட்டு கொடுத்துருக்காரு. செகண்ட் ஓவர் போட நிசார். ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் ஃபர்ஸ்ட் 1. ஃபுல்ல லென்த்தில் வந்தாங்க, தரையோடு ஆடிருக்காரு. அவங்க ஃபீல்டர் விரட்டி பார்க்குறாரு. நல்ல ஃபீல்டிங்கு, நல்லா சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 3 ரன்னை சொல்ல போனால் த்ரோ, கரெக்டான த்ரோ. ஃபுல்ல லென்த்தில் போட்டு கீழாட வச்சார் இந்த பால். செகண்ட் 1 பால் நின்று வந்துச்சு. அதை யூஸ் பண்ணி கரெக்டாக 6 ரன்னு பளிச்சுன்னு அடித்தார். ஸ்ட்ரைட்டில் அடிக்கிற முதல் 6 ராஜேந்திரன் பேட்லேருந்து வந்திருக்கு. பெரிய 6. தேர்ட் சுஜிக்கு திரும்பினாரு. அதை கணிச்சு பேக் சைடு பந்த போட்டார். டாட் பால். ஃபோர்த் 1 இந்த பால் நெக்ஸ்ட் சைடில் நின்று வந்துச்சு. கேப்பில் பிளேஸ் பண்ணி பார்த்தா கண்டு திசையில் ஃபீல்டரை தடுக்க முடியல. பார்த்து அங்கே ஒரு பவுண்ட்ரி. முள்ளில் விழுந்துமே பாலை தடுக்க முடியல. நெக்ஸ்ட் 1 லோட்டாஸ் பேட்டில் ஆடிருக்காங்க. ஸ்ட்ரைட்டு ஆடிருக்காரு. நல்ல ஃபீல்டிங்கு. நெக்ஸ்ட் 1 லென்த்தில் வச்சாரு. ஆஃப் கட்டுக்கு போனார். அவன் ஃபீல்டர் பாலுக்கு விரட்டி வராரு. சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. கங்குலி பிரதர்ஸ் 2 ஓவருக்கு 17 ரன் ஆடிருக்காங்க. 1 விக்கெட் கூட என்ன விடலை. தேர்ட் ஓவர் போட நியூ பவுலர் பீட்ரு. ஃபர்ஸ்ட் 1 ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் கையில் 1 பவுன்ஸில் போயிருக்கு. த்ரோ நல்லா வந்திருக்கு. சிங்கிள் மட்டும் ஓடி இருக்கிறாங்க. இந்த பால் போன பால் டாட்டு. ஃபுல்லர் பந்துக்கு வந்தாங்க அந்த பால். அங்கே ஃபீல்டரு அவர்கிட்ட போய் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல. பாக்கி 2 பாலுமே ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்தார். அடிச்சிருந்தா ரன் அவுட்டாக இருந்திருக்கும். பவுலர் பாலை கரெக்டாக ரிசீவ் பண்ணல. இந்த பால் டபுள் ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்லாட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பால் நேராக கைக்கே போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் ஸ்ட்ரைக்கில். ஃபோர்த் 1 ஃபர்ஸ்ட் பாலே சுஜித் திரும்பினாரு. டேரெக்டாக காலிலே போட்டார். நெக்ஸ்ட் 1 உடச்சி போட்டாரு. லெக் சைடு மடக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டருக்கு ரெடி ஆகான்னு பார்த்தா அவரையும் தாண்டி லைனில் 6 கொடுத்துருக்காங்க. சந்தித்த 2வது பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கணேஷ். நல்ல பேட்டிங்கு. நியூ பவுலர் பிராங்க். ஸ்ட்ரைக்கில் கணேஷ். போன பால் வைடு. ஃபர்ஸ்ட் 1 லெக் சைடு மடக்கி விட்டாரு. போன வாட்டி இதே மாதிரி தான். இந்த வாட்டி ஃபீல்டர் கைக்கு ஆடி கொடுத்துருக்காரு. கேட்சு கணேஷ் தன்னோட விக்கெட்டை கேட்ச் மூலமா விட்டு சொல்றாங்க. ஸ்ட்ரைக்கில் கபூர் விஜய் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் 1 ஃபுல் டாஸ் பால் நேரா லாங் ஆஃப்ல கைக்கு போதான்னு பார்த்தா அங்கே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்தி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. பவுண்டரி வந்த உடனே 4 ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு கபூர் விஜய். நெக்ஸ்ட் 1 ஃபுல்லாக ஏறி குறுக்க கொடுத்தாரு. அங்கே ஃபீல்ட் ரெடி ஆகிட்டான்னு பார்த்தா அவர் பிடிக்கிற 2வது கேட்சு லைனில் இருந்து பிடிச்சிருக்காரு. அங்கே லைன்லேருந்து அவுட்டு கொடுத்துருக்காங்க. வந்த உடனே ஒரு பவுண்டரி. அடுத்த பாலை விக்கெட் விட்டு செல்கிறார் கபூர் விஜய். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தீபன். ஃபோர்த் 1 லெக் சைடு வந்துச்சு. லெக் சைடே தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டரு குயிக்காக இருக்காரு. இருந்தாலுமே அங்கே குத்தி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. அதனாலே இந்த பாலும் பவுண்டரி. போன பால் 6. அதை நம்மளால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் 1 இந்த பால் கரெக்டாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பால் 6 தான். வந்த உடனே ஒரு பவுண்டரி, ஒரு 6. அடுத்த பாலும் 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கடைசி 3 பந்து இருக்குனாங்க. 3 பாலை யூஸ் பண்ணு அப்படின்னாங்க பரப்பையே. அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு தீபன். 4 ஓவருக்கு 48 ரன் அடிக்காங்க கங்குலி பிரதர்ஸ். 3 விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட லோகேஷ் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நின்னாரு. இப்போ நின்றுக்கிட்டு தான் இருக்காரு. மடக்கி அடிச்சார் லெக் சைடு. கண்டிப்பாக அது 6. அவர் அடிக்கிற 2வது 6 இந்த இன்னிங்ஸில். செகண்ட் 1 இந்த பால் கொஞ்சம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணாரு. குயிக்கர் ஒன்றா போட்டார். லெக் பை டாட் பால்.
தேர்ட் ஒன். இந்த பால் கொஞ்சம் லெக்சரி விலக்கி போட்டாரு, பெரிய சுத்து நேரா காலிலே வந்து பட்டுருச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த பால் நின்றுச்சு, இருந்தாலுமே தொங்கிருச்சு. அங்கனே பவுலரே போட்டு பவுலரே பிடிச்சிருக்காரு. பலிக்கு பலினே சொல்லணும். ஃபர்ஸ்ட் பால் ஆடிச்சாலும் அடுத்த 2 பால் டாட்டு போட்டு 4வது பாலை விக்கெட் பிடிச்சி கொடுத்துருக்காரு லோகேஷ். நல்லா ஆடினாங்க. ஓப்பனிங் மேட்ச் நின்று லாஸ்ட் ஓவர் நின்று ஆனார் ராஜேந்திரன். கிட்டத்தட்ட 2-6 1 பவுண்டரி பதிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். லாஸ்ட் 2 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். 5th ஒன். சின்ன நிக்கு பேட்டில் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. அங்கே சந்தித்த 3 பாலுமே மிகப்பெரிய பவுண்டரி 6 அடிச்சிருக்காரு தீபன். போல்டுங்க, கிளீன் போல்டு. ஃபுல் ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணி நேருக்கு நேரம் அடிக்க முயற்சி. கரெக்டான லென்த்தில் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பால் லோகேஷ். ஸ்பாக்கிங்ஸுக்கு 57 டார்கெட்டு. கங்குலி பிரதர்ஸ்க்காக ஓப்பனிங் பவுலர் தீபன். ஸ்ட்ரைக்கில் நிசார், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. போன பால் டாட்டு. செகண்ட் ஒன். ஃபுல்லு நேரத்தில் போட்டாங்க, நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ராஜேஷ் ஃபஸ்ட்டு பவுன்ஸில் கையில் எடுத்துட்டாரு. சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. தேர்ட் ஒன். லென்த்தில் வச்சாரு, கரெக்டாக பேட்டில் விட்டு தடுத்து அங்கே ஃபீல்டராங்க ராஜேஷ். 2க்கான முயற்சி. அம்பேர் டிசிஷன், அவுட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஆடிட்டு 2 கோல முயற்சி, பட் ரன் அவுட் ஆகி தன்னோட விக்கெட்டை விட்டு செல்கிறார் மணி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அசார். 4th ஒன். இந்த பாலுமே ஃபுல்லர் லென்த்து தான், ஃபுல் ஃபேஸில் போட்டாங்க. டாட் பால். 5th ஒன். ஃபுல்லர் லென்த்து கரெக்டாக இருந்துச்சு ஸ்லாட்டில். டாட் பால். ஃபுல் ஃபேஸில் போட்டாங்க அந்த பாலு. லாஸ்ட் ஒன். சேம் பாலு சேம் இடத்துல, அதே இடத்துல போட்டு டாட் மேலே டாட்டை பதிவு பண்ணுறாரு தீபன். ஃபர்ஸ்ட் ஓவர் 5 ரன்னுக்கு வந்து போட்டிருக்காங்க தீபன். செகண்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கணேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். காலுக்கு இடையில பூந்து வந்துச்சு இந்த பாலு. டாட் பால். செகண்ட் ஒன். ஸ்லாட்டில் இருந்துச்சு, கேப்பில் ஆடிக்காங்க தீபன் ஃபீல்டரு. அவரையும் தாண்டிடுச்சு, இருந்தாலுமே தீபன் குயிக்கர் ஒன்றா அந்த பேக்கப் வந்தார். அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதை யூஸ் பண்ணி சிங்கிள் அங்கே டபுளாக மாற்றுறாங்க. தேர்ட் ஒன். ஃபுல்லு நேரத்தில் போட்டாங்க, பேட்டில் ஆடி இருக்காரு. கீப்பரே வந்து காட்டி போயிட்டு இருக்காரு. 4th ஒன். ஃபுல்லு லென்த்துங்க, சரியான பால். ஃபுல் ஃபேஸில் போட்டார். போன பால் வைடு, இந்த பால் ரீ. 5th ஒன். ஃபுல்லு லென்த்தில் போட்டு விக்கெட்டு. இந்த வாட்டி கொஞ்சம் ஏற்றி போட்டார், இன்னும் ஏற்றி போட்டார். விக்கெட்டு அசாத் விக்கெட்டு. போல்டு மூலியமாக தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டீபன். ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் ஒரு சின்ன நிற்கு, கேரி ஆகல. ஸ்பாக்கிங்ஸ் 2 ஓவருக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க, 2 விக்கெட்டு விட்டு. போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பாலை யூஸ் பண்ணி லாங் ஆஃப் மேலே அடிச்சிருக்காரு. மரத்தில் பட்டாலே 6னாங்க. அங்கே அம்பேர் டிசிஷன் 6 கொடுத்துருக்காங்க. நின்று நிதானமாக பிளேஸ் பண்ணார் லாங் ஆஃப் மேலே. 6. செகண்ட் ஒன். ஃபுல்லாக லென்த்தில் வச்சாங்க இந்த பால். ராஜேஷ் ஃபீல்டாங்க லாங்கல்ல, வேகமாக பாலுக்கு வராரு. ஸ்ட்ரைக்கில் ஸ்டீபன். நெக்ஸ்ட் ஒன். படைச்சி போட்டார். இவரோட பங்குக்கும் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. கரெக்டாக அந்த மரத்துலேயே அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டில் போட்டார் இந்த பால். ஃபுல்லர் லென்த்தில் வச்சாங்க இந்த பால். ராஜேந்திரன் ஃபீல்டர் கேட்சரை பார்க்கணும். பலிக்கு பலி வாங்கிட்டாரு. போன பால் 6 அடிச்ச பேட்ஸ்மேன், இந்த பால் ஃபுல்லர் லென்த்தில் போட்டு ஆட விட்டு கவர் திஸில் ராஜேந்திரன் கேட்சை பிடிச்சி விக்கெட் விட்டு சரிக்கிறாங்க. ஸ்டீபன். நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ். நெக்ஸ்ட் ஒன். ஒரு சின்ன நிற்கு, கீப்பர் கேட்ச் கேரி ஆகல, ரொம்ப விளையிடுச்சு பால். நெக்ஸ்ட் ஒன். ரோட்டாஸே தூக்கி விட்டாரு. அங்கே கவரில் ராஜேந்திரன் ஏற்கனவே ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த கேட்சை பிடிச்சா மேட்ச் ரொம்பவே மாறி இருந்திருக்கும். மேட்ச் அங்கே கேட்ச் ட்ராப்பு, அதை யூஸ் பண்ணி சிங்கிள் அங்கே டபுளாக மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தீபன் இங்கே 4வது ஓவர் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் லோகேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். கரெக்டான லென்த்து, கீப்பர் கேட்சி. பேட்டில் ஒரு சின்ன நெக்கு, லென்த்தில் வச்சு ஆட வச்சாரு விக்கெட்னால. அதனாலேயே கேட்சி விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தீபன் முக்கியமான நேரத்தில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பரத். செகண்ட் ஒன்.
லெக் சைடு மடக்கி அடிக்க பார்த்தாரு. பால் ஃபுல் ஃபேஸில் வந்துச்சு. டாட் பால். கேடு ஒன். ஃபுல்ல நேரத்தில் போட்டார் இந்த பாலை. லெக் சைடு முருகாங்க ஃபீல்டரு. 4th ஒன். ஃப்ளாட்டில் இருந்துச்சு, தூக்கி விட்டாரு. கண்டிப்பாக அந்த கேட்ச் ட்ராப்புக்கு இப்போ ஃபீல் பண்ணுவாங்க டீம்மேட்ஸ் எல்லாமே. முக்கியமான நேரத்தில் ஆதை பறி பண்ணுறாரு நிசார். சரியான ஆறுங்க, நல்ல ஃபேஸை யூஸ் பண்ணி பேட்டை விட்டாரு. 2 பால். இந்த பால் கொஞ்சம் உடச்சி போட்டாங்க. ஃபீல்டர் முருகாங்க மிட் விக்கெட்டில். 2க்கான முயற்சி. த்ரோ குயிக்கர் ஒன்றா வந்துச்சு, அதனால் இந்த பால் சிங்கிளோட நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இந்த பால் ஃபுல்லர் லென்த் போட்டாங்க. கண்ட்ரி திசையில் அடிக்காங்க. அவங்க ஃபீல்டர் பால் விரட்டி வராரு. அவங்க குயிக்கர் ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங்கு. த்ரோ கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, அதை யூஸ் பண்ணி சிங்கிள் அங்கே டபுளாக மாற்றுறாங்க. கீப்பர் கரெக்டாக அடிச்சிருந்தா கன்ஃபார்மாக அவுட்டு தான். அடிக்கலை, அதனால 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த பால் 4 ஓவருக்கு 38 ரன் ஆடிருக்காங்க. மீதமுள்ள 6 பாலுக்கு 18 ரன் தேவை. லாஸ்ட் ஓவர் போட ராஜேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். பால் நின்றுச்சு, ஒரு செகண்ட் நின்று வந்துச்சு. சிங்கிளாக டபுளான்னு பார்க்கணுங்க. கபூர் விஜய் ஃபீல்டர். செகண்ட் ஒன். ஒன்று புறானாரு, ஃபுல்லாக ஸ்டிக்கை மறைச்சி விட்டாருங்க. லெக் திசையில் ஸ்கொயர் லெக்கில் அடிக்கப்பட்ட முதல் 6 இந்த இன்னிங்ஸில். நல்லா பட்டுச்சு, வேகமாக பட்டுச்சு. ஃபுல் பேஸை யூஸ் பண்ணி லெக் பீஸில் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில். இப்போ தான் சொன்னாங்க 1 புறா பரத்து அப்படின்னாரு. அதை காதில் கேட்டாரா என்னமோ தெரியல. கன்ஃபார்மாக இந்த பால் 6ன்னு சொல்லி அடிச்சிருக்காரு. முக்கியமான நேரத்தில் 6 பதிச்சார் பரத். மறுபடியும் ஃபுல்லாக ஏறி நிற்காரு. இந்த பால் ஃபுல்லாக நேரத்தில் போட்டாங்க. நிற்க வச்சு ஓட முயற்சி. ஒரு நிற்க வச்சு ஓடி நிசாரை ஸ்ட்ரைக் கொண்டு வராங்க. போன பால் ஆடிச்ச பரத் இங்கே அவரோட விக்கெட் விட்டு போகிறாங்க. 3 பாலுக்கு 11 ரன் தேவை. ஸ்ட்ரைக்கில் நிசார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நின்று ஆடிக்கிட்டு இருக்காரு இன்னமும். முக்கியமான பால், மேட்ச் பால் கொடுத்தாரு. அங்கே கண்டிச்சில் கணேஷ் கேட்சான்னு பார்க்கணும். ஃப்ரீயாக எடுத்து போட்டுருக்காரு. தேவையான நேரத்தில் தேவையான விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு ராஜேஷ். நியூ பேட்ஸ்மேன் ராக்கி. 1 பாலுக்கு 11 ரன் தேவை. 1க்கு 11. மேட்ச் பால். அங்கே அம்பே நோ பால் கொடுத்துருக்காரு. முக்கியமான நேரத்தில் பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு ராக்கி. வந்த உடனே தன்னோட பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில். இப்போ தான் சொன்னாங்க 6 போனாலும் பரவாயில்ல, நோ பால் போடாதுன்னு. கரெக்டாக நோ பால் போட்டு பவுண்டரி கொடுத்துருக்காரு. 1க்கு 6. 1க்கு 11. போன பால் நோ பால் பவுண்டரி அடிச்சார். இப்போ 1க்கு 6. ஸ்ட்ரைக்கில் ராக்கி பெரிய சுத்து தெளிவாக போட்டார். டாட் பால். மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் பாலை காட்டியிருக்காரு. மேட்ச் வின் பை கங்குலி பிரதர்ஸ். முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணாங்க, நல்லா தான் ஆனாங்க அவங்களும். ராக்கி பாய் லாஸ்ட் 2 பாலை ஒரு கிளுகிழுப்பை கருத்து போயிட்டாரு.